வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டர் விலாக்ஸ். இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? சுட சுட சாதம், காலிஃப்ளவர் ஃப்ரை. இன்றைக்கி லஞ்ச் பேக்கும் இதுதான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். தயிர், வீட்டில் உர ஊற்றின தயிர். எப்பொழுதுமே வீட்டில் தான் உர ஊற்றுறது. ரொம்ப ரேர், கடையில் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரேர், வாங்க மாட்டேன். மேக்ஸிமம் வீட்டில் உர ஊற்றுற தயிர் தான். கொண்டக்கடலை முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சேன். எனக்கு கொண்டக்கடலை குருமாவாவோ சுண்டல் பண்ணி சாப்பிட்றத விட இது மாதிரி புளிக்குழம்புல போட்டு வச்சா எனக்கு அப்படி பிடிக்கும். அதனால் கொண்டக்கடலை முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு. 4 பழம், இது நம்ம வீட்டில் காய்ச்ச பழம். இதில் காரம், உப்பு, பச்சை மிளகாலாம் கீறி போட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே இன்றைக்கும் நான் பண்ணினேன். ஏதோ முடிய போகுது, சீசன் முடிய போகுது. 4 பழம். இது காலையில் கேழ்வரகு கஞ்சி வச்சேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேழ்வரகு கஞ்சி, அதில் ஒரு டம்ளர் இருந்துச்சு, அதை வச்சுக்கிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தொக்கு. இது காலையில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ரொம்ப ரொம்ப சத்தான இந்த கீரை தொக்கை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வாங்குங்க. சூப்பராக இருக்கும், அருமையானது. முருங்கைக்கீரை தொக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி மாவில் கலந்து இட்லியாக ஊற்றலாம், தோசையாக ஊற்றலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்டான முருங்கைக்கீரை தொக்கு. இவ்வளோதாங்க இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு. இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.